இவங்க சொல்றாங்க கிரிஞ்சுன்னு, அப்போ உனக்கு வேணா இது கிரிஞ்சா தெரியலாம். ஆனா இது எனக்கு நல்ல ஸ்பெஷல் ஃபீலிங்கா இருக்கு. இது ஒரு சில்லி விஷயம் தான், ஆனா இதை பண்ணையில எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையோட வெற்றிக்கு முன்னாடியும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பா. இவங்களோட சங்கீத் கசின்ல வந்து கசினோட சங்கீத்ல வந்து பாட்டு பாடினாங்க, பாடுவாங்க. அடி தொட்டு புட்டா தோஷமில்லே வாடி உள்ளே. ஸோ வந்து முன்தினம் பார்த்தேனே பாட்டு வந்து என்னை பார்த்து பாடினதும் எனக்கு ரொம்ப பிளஷிங்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு வண்டியில போனா கூட லவ் பண்ணும்போது என் வாட்சை பார்த்து எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாருன்னு நான் பயப்படுவேன். காதல் ஒலிக காதல் ஒலிக இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹோல் ஃபேமிலி. நம்ம சங்கீத்ல பண்றது வேற, உங்களுக்கு ஒண்ணு இல்ல. அவங்க கசின் சங்கீத்ல போய் எல்லார் எதிரில நமக்கு ஒரு பாட்டு பாடும்போது ஏதோ நமக்காகவே எழுதி பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கிருஷ்ணா மத்தவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க எனக்கு. நாங்கெல்லாம் மறைஞ்சிட்டோம்ப்பா. இங்க வந்து பாடுங்களேன், வாங்க. என்ன பாட்டு வேணாலும் பாடலாம். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன்வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. என் ஹார்ட் பீட்டை கேட்டிருக்கணும் நீங்க. அன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. விடு விடு, பிளாஷ்பேக்ல ஏன் முழுசா உண்மையா சொல்லிருக்கான். பிளாஷ்பேக்னா முன்ன பின்ன இருக்கதானே செய்யும். இப்போவும் எனக்கு அப்படிதான் அப்படியே ஃபாஸ்டா அடிக்குது. நான் வந்து ஈன்னு இழிச்ச வேணிக்கு பார்த்துட்டே இருந்தேன். கடுத்து மேஜர் பாயிண்ட். அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். இல்ல நீங்க நம்மளுக்கு இதெல்லாம் வேற யார் சார் பண்ண போறா? ஒரு படத்துல பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின்ன்ற மொமெண்ட் இருப்போம். அதெல்லாம் கேட்டுட்டன் வந்துட்டன். நம்ம வாழ்க்கையில அதை வாழும்போது தான் அதோட டெப்த் வந்து தெரியுது. சே, இதுவும் ஒரு அழகுதான். நம்மளும் சூப்பரா கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம நல்லா பாத்துக்கிறாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்போ கூச்சல் போட்ட போது மெய் சொல்ல மாட்டாங்க, பொம்பளை போய் சொல்ல மாட்டாங்க எங்க பாட்டி சொல்லிருக்காங்க சார். எனக்கு ரொம்ப ஐயோ வெக்கமா இருக்கு போங்கடா அப்படி இருந்துச்சு. அட பாவி சண்டாளா. அது இல்லை சார், லைக் அவங்களுக்கு அப்படி சொன்னாங்க. எனக்கு வந்து பெருசாக லைக் பிள்ளைங்க வந்து என்னை பார்த்து வெக்கப்படுறதெல்லாம் பெருசாக பழக்கம் இல்லைல்ல. ஸோ என்னை பார்த்து இவங்க வெக்கப்படுறாங்கன்றப்போ எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. சோ நைஸ், குட்.